அடேங்கப்பா! என்ன வெயில் அடிக்குது. என்னங்க நீங்களும் வந்து மிளகா வத்தலு, ஊறுகாய், சோத்து வத்தல்லாம் போட ஆரம்பிச்சுட்டிங்களா? நானும் ஆரம்பிச்சுட்டேங்க. 2 கிலோ மிளகாவ வாங்கிட்டு வந்து இந்த மோர் மிளகாவ போட்டுருன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு குத்து ஊசிய வச்சு கை க்ளவுஸை போட்டுட்டு குத்துன்னு குத்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு, கல் உப்பு போட்டுட்டேன். அப்புறம் வாங்கின இடத்துல சாதம் வடித்த கஞ்சை வந்து 2 நாள் ஊற்றி ஊற வைக்க சொன்னாங்க. அதையும் ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வெயிலில் நல்லா அதை வந்து 2 நாள் காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து 2 கிலோ மிளகாவுக்கு 1 லிட்டர் தயிர், அதுதான் கணக்கு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி 2 நாள் ஊறட்டும்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஷீட்லேயே போட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். ஆக மொத்தம் இதோட ப்ராசஸிங்கு 1 வீக்கு 2 டேஸு. மிளகாவை தொட்டு பார்த்தா 2ஆக உடையணும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ எனக்கு வந்து மொத்தம் 3 பாக்ஸ் வந்துச்சு 2 கிலோ போட்டதில். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு மறுபடியும் போடணுன்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ பழைய சாதத்துக்கு கூழுக்கெல்லாம் நல்லாவே சூப்பராக இருக்கும். நாங்களும் செஞ்சு பார்த்தாச்சு. பாய்.